உலகில் உள்ள மீனினங்களில் விஷத்தன்மை கொண்ட மீன் வகைகள் பல உள்ளன. இதில் மிக கொடிய விஷத்தன்மை கொண்ட பேத்தை என்று அழைக்கப்படும் பஃபர் ஃபிஷ் நம் இந்தியாவிலும் அதிகம் காணப்படுகிற ஒரு விஷமிக்க மீனாகும். இதன் நஞ்சு முதலில் மனிதனின் உடலில் உதடுகள் மற்றும் நகங்களில் தனது பாதிப்பை காட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உதடுகள் மற்றும் நகங்கள் மரத்துப் போகும். உடல் தனது கட்டுப்பாட்டை இழந்து சுவாசம் விடுவதை சிரமமாக்கி மரணத்தை உண்டாக்குகிறது. இது ஒரு வகை வினோதமான கடல் மீனாகும். பேத்தை, பேத்தா, தவளை மீன், முள்ளம்பன்றி மீன், பலாச்சி என பல்வேறு வினோதமான பெயர்கள் கொண்டவை. இதை ஆங்கிலத்தில் பஃபர் ஃபிஷ் என்பர். பேத்தை மீன்களின் அமைப்பு மனித முகம் போல் அமைந்திருக்கும். இது ராமேஸ்வரத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதிக நச்சுத்தன்மை கொண்ட மீன் இனங்களில் இதுவும் ஒன்று. இம்மீன் வகைகளில் மொத்தம் 120க்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் பல வண்ணங்களில் வித்தியாசமான உடலமைப்புடன் காணப்படுகிறது. ஜப்பானில் இது ஃபுகு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்ள இம்மீனானது தன் உடலை 10 மடங்கு பெரிதாக்கிக் கொள்ளும். இந்த ஃபுகு மீனானது உலகில் முதுகெலும்புள்ள கொடிய வகை உயிரினங்களில் 2வது இடத்தில் உள்ளது. தன் உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் நச்சுத்தன்மையை முழுவதுமாக அடக்கியுள்ளது. இதன் உடலின் மேற்பரப்பில் முட்கள் சூழ்ந்திருக்கும் மற்றும் தலைப்பகுதியில் அதிகளவில் நச்சுத்தன்மை உள்ளது. இது தனது உடலில் டெட்ரடோடாக்சின் என்ற நஞ்சை உருவாக்குகிறது. இதன் நஞ்சானது ஒரே நேரத்தில் 30 பேரை கொள்ளக்கூடியது. சைனைடை விட 1000 மடங்கு விஷம் இதன் உடலில் உள்ளது. மேலும் இதன் நஞ்சை முறியடிக்க இதுவரை எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இவ்வளவு நச்சுத்தன்மை கொண்ட இந்த பேத்தை மீனானது ஜப்பானில் அதிக விலையில் விற்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் மலிவான விலையில் கிடைக்கும் இந்த ஃபுகு மீன் ஜப்பானில் $20 வரை விலை போகிறது மற்றும் அந்நாட்டில் ஆண்டிற்கு 10,000 டன் வரை உண்ணப்படுகிறது. இம்மீன் மூலம் தயாரிக்கப்படும் ஓர் உணவின் விலை 14,000. ஜப்பானில் இந்த மீனை சமைக்க தனி அடுப்பு உண்டு. தொட்டவுடன் பக்கவாதத்தை ஏற்படுத்தி நம்மை நிலை குலைய செய்கின்றன அளவுக்கு இக்கல்மீன்கள் அதிக விஷத்தன்மை கொண்டவையாகும். சைனேன்சியா வெருகோசா எனப்படும் ஒரு வகை மீன் தமிழகத்தில் கல் மீன் என்று அழைக்கப்படுகிறது. இவை இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் காணப்படுகின்றன. பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் பார்ப்பதற்கு கல் போன்றே கரடுமுரடாக தோற்றமளிக்கும் இந்த மீன் ஆங்காங்கே சிவப்பு, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற தீற்றல்களுடன் காணப்படும். 14 முதல் 20 அங்குலம் நீளம் வரை வளரும் இம்மீன்கள் 2.25 கிலோ எடை வரை இருக்கும். கல் மீனில் 5 இனங்கள் உண்டு. இந்திய, பசிபிக் பெருங்கடல்களிலும் சில ஆறுகளிலும் இந்த அதிசய மீன் வாழும். பவளப்பாறைகளும் ஆழ்கடல் பாறைகளுமே இதன் தங்குமிடம் ஆகும். தனியாகவோ கூட்டமாகவோ வசிக்கும். இந்த வினோத மீனின் முதுகுப்புற துடுப்பு 13 முட்களாக உருமாறி உள்ளது. ஆபத்து நேரங்களில் இந்த முட்கள் பெரிதாகிவிடும். இடுப்பு பகுதியில் 2 முட்களும் பின்பகுதியில் 3 முட்களும் காணப்படும். ஆனால் இம்முட்கள் தோலுக்குள் மறைந்திருக்கும். கல் பாறைகளிடையே இருந்தால் அதன் தோற்றம் நம் கண்களை ஏமாற்றிவிடும். நீச்சலடிப்பவர்கள் தெரியாத்தனமாக கல் மீனை மிதித்துவிட்டால் அதோ கதுதான் மீன் குத்திய 2 மணி நேரத்துக்குள்ளாக மருத்துவரிடம் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் கடுமையான வலி, திசு அழுகல், முடக்குவாதம் ஏற்பட்டு உயிர் பிரிந்துவிடும். இது போன்ற விஷ மீன்களிடம் இருந்து தப்பிக்க முக்குளிப்பவர்கள் கனத்த அடிப்பாக முடிய ஷூக்களை அணிந்து பாதங்களை மெல்ல பதித்து நடப்பதுதான் ஒரே வழி ஆகும். ஒவ்வொரு முள்ளுக்கு அடியிலும் சுரப்பிகள் அமைந்திருக்கும். அந்த சுரப்பிகளில் அழுத்தம் ஏற்படும் போது யாராவது அதை மிதித்தால், மற்ற மீன்கள் தாக்கினால் விஷம் வெளியேறும். அழுத்தத்திற்கு தகுந்தாற் போல் விஷத்தின் அளவும் இருக்கும். நன்றாக அழுத்தி மிதித்தால்
நிறைய விஷம் ஏறும். காலியாகும் விஷப்பைகள் 2 வாரங்களில் மீண்டும் நிரம்பிவிடும். கல் மீன் ஒரு ஊருண்ணி. பல வகை சிறிய மீன்களையும் இறால் மீன்களையும் உண்ணும். இரை வரும் வரை பொறுமையாக காத்திருக்கும். அருகில் வந்து விட்டால் வாயைத் திறந்து சட்டென்று விழுங்கிவிடும். இந்த வகை மீன்கள் உடல் முழுவதும் ஒருவித விஷமுட்களையும் எதிரி தங்களை தாக்கும்போது அம்முட்களை அகல விரித்து தாக்கும் தன்மையும் கொண்ட ஒரு வகை மீன் வகை உயிரினங்களாம். பெரும்பாலும் பசிபிக் கடல்களில் வாழ்வதாலும் உடல் முட்களை விரிக்கும் போது சிங்கம் போன்ற தோற்றத்தினை ஒத்து இருப்பதாலும் இவற்றுக்கு பசிபிக் சிங்க மீன் என்று பெயர். பெரும்பாலும் பசிபிக் கடலில் இருந்தாலும் கடந்த 1990 அமெரிக்காவின் புளோரிடா முதல் ரோட் தீவு வரை உள்ள கடல் பகுதிகளில் காணப்பட்டனவாம். வெறும் 30 நிமிடங்களில் தன் நஞ்சை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 20 மீன்களை சாகடிக்கும் திறன் கொண்டவை இவைகள். இது இந்தோ பசிபிக் கடலில் அதிகம் காணப்படும் நச்சுத்தன்மை வாய்ந்த குருத்தெலும்பு மீன் வகையாகும். இது பொதுவாக தட்டு வடிவில் காணப்படும். இது நன்னீரிலும் வாழக்கூடியவை. இவை கடல் படுக்கை மண்ணுக்குள் சற்று புதைந்து காணப்படுவதால் அதனை தப்பு தவறி மிதித்துவிட்டால் அது மனிதனை தாக்கும். மற்றவர்களை எச்சரிக்கும் ஒரு வடிவமாக ப்ளூ ஸ்பாட் ஸ்டிங்ரே மீன் வகை பொதுவாக அதன் பிரகாசமான நீல நிற புள்ளிகளால் அதன் மிகவும் விஷமான ஸ்டிங்ரேஸ் என்று வேட்டையாடுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை பதிவிடுகிறது. இது போன்று இன்னும் நஞ்சுமிக்க பல கடல் வாழ் மீன் இனங்கள் உள்ளது. மீனவர்கள் மற்றும் கடல் வாழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு இவை கடலிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவது பெரும் சவாலாகவே உள்ளது.